love the chase and the hunt, and I set the pace when I'm running. I always. வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் நண்பன் பிரசன் கிருஷ்ண சர்மா. இன்றைக்கி லெக்சர் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அந்த S3 பக்கெட்டில் எப்படி ஸ்டாட்டிக் வெப்சைட் பண்ண போகிறோம்ட்டு. இது ஸ்டாட்டிக், டைனமிக் கிடையாது. அதாவது அமேசான் ஷாப்பிங்கு அதெல்லாம் பண்ண முடியாது. வெறும் ஸ்டாட்டிக் ஸ்டாண்ட் அலோன். நம்ம ஏற்கனவே S3 பார்த்துருக்கோம். இது வரைக்கும் AWSல IAM ஐடென்டிட்டி ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட் பார்த்துருக்கோம். ரீஜன்ஸு, எட்ஜ் லொக்கேஷன்ஸ் எல்லாமே பார்த்துருக்கோம். பக்கெட் க்ரியேட் பண்ணியிருக்கோம், பப்ளிக் ஆக்கியிருக்கோம், ஆப்ஜெக்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி இன்னொரு ஸ்டெப் ஃபர்தர். இது நல்லா உங்களுக்கு புரிஞ்சால் கிட்டத்தட்ட S3யோட 70-80% ஆஃப் த கான்செப்ட்ஸ் மாஸ்டர் பண்ணிட்டீங்க. இன்னும் ஒரே ஒரு லெக்சரில் S3யை ரேப் அப் பண்ணிடலாம். அண்ட் S3 வந்து AWSல பெரும் பங்கு. ஸோ லெட்ஸ் டேக் அ டீப் டைவ். பாருங்கள், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த S3 பக்கெட்டில் எப்படி ஒரு ஸ்டாட்டிக் வெப்சைட் பண்ணுறோம்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இது வெறும் ஸ்டாட்டிக் தான். ஸ்டாட்டிக்னா ஜஸ்ட் ஸ்டாண்ட் அலோன், ரொம்ப சிம்பிளான வெப்சைட் தான். ரொம்ப அந்த அமேசான் மாதிரி இந்த ஷாப்பிங்லாம் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் ஆரக்கிள் ஃபார்ம்ஸ் அதெல்லாம் என்டர் பண்ண முடியாது. உங்கள் பேர், அந்த டேட்டாஸ்லாம் வந்து ஸ்டோர்லாம் பண்ண முடியாது. சரியா? ஜஸ்ட் ஒரு சிம்பிள் ஸ்டாண்ட் அலோன் வெப்சைட். ஓகே, இது அதுக்கு பேர் தான் வந்து ஸ்டாட்டிக்கு. அந்த ஸ்டாட்டிக் வெப் பேஜை எப்படி S3ல பண்ண போகிறோம் சொல்லுவா பார்க்க போகிறோம். சரியா? இப்போ அதுக்கு நம்ம இது வரைக்கும் என்னென்ன பார்த்துருக்கோம்? ஐடென்டிட்டி ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட் பார்த்துருக்கோம் இல்லையா? IAM பார்த்துருக்கோம். அப்புறம் S3 பக்கெட் கிரியேட் பண்ணோம். அந்த S3 பக்கெட் கிரியேட் பண்ண பப்ளிக் ஆக்கணும். பப்ளிக் ஆக்கிட்டு நம்ம என்ன பண்ணோம், அதுக்கப்புறம் வந்து ஆப்ஜெக்ட்ஸ்லாம் வந்து அப்லோட் பண்ணோம். இது வரைக்கும் இதெல்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா? இப்போ இந்த லெக்சரில் நம்ம வந்து ஒரு ஸ்டாட்டிக் வெப்சைட் நம்ம கிரியேட் பண்ணுறோம். சரியா? இப்போ நான் வந்து சைனிங் டு த கன்சோலு. இந்த கன்சோலை நான் ஏற்கனவே வந்து இங்கிலீஷ்க்கு ஒரு இதில் வச்சுருக்கேன். ஸோ அதனால் வந்து இப்போ தமிழுக்கு இப்போ போகிறோம். சரியா? தமிழுக்கு வந்து இந்த கீவார்ட் ப்ராஸ் தமிழ். இப்போ என் பாஸ்வேர்டு அடிச்சுட்டு இப்போ மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் இருக்குது பார்த்தீங்களா? அந்த மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் நான் சொல்ல பார்த்தீங்கன்னா ஆத்தி அந்த ஆத்தியில் எனக்கு என்ன கோட் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறேன். அதை நான் இது பண்ணுறேன். இப்போ நம்ம இதுக்குள்ள இறங்கியாச்சு. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, போனோட S3 பார்த்தோம், IAM பார்த்தோம்னு சொல்லிட்டு. அது வந்து நான் போன வாட்டி இங்கே இருக்கிறது அப்படியே இருக்குது. இந்த கீவார்ட் ப்ராஸ் தமிழ், அதுக்கப்புறம் வந்து இங்கே நார்தர்ன் வெர்ஜினியா எப்பவுமே அது வந்து ஹைலைட் ஆயிருக்கும். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயங்கள். ஸோ நம்ம போன வாட்டி பார்த்தோம். இப்போ இந்த வாட்டி நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம வந்து ஒரு S3 நம்ம பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒரு பக்கெட் நான் கிரியேட் பண்ண போகிறேன். அந்த பக்கெட் பேர் என்ன பண்ண போகிறேன், மை ஸ்டாட்டிக் வெப்சைட் கீவார்ட் ப்ராஸ் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு போட போகிறேன். சரியா? இதில் இந்த ACL நான் எனேபிள் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன், இந்த வெப்சைட் வந்து எல்லாமே ஆக்சசபிளாக இருக்கணும் இல்லையா? ஸோ இந்த பிளாக் பப்ளிக் ஆக்சஸை எடுக்க போகிறேன். அதாவது வந்து இதை பிளாக் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்ல போகிறேன். அப்படி சொல்லும்போது இதை நான் அக்னாலேஜ் பண்ணணும். ஆமாங்கன்னு சொல்லிட்டு அக்னாலேஜ் பண்ணணும். இந்த வேர்ஷனிங்லாம் இப்போ வேண்டாம், வேர்ஷனிங் அடுத்த லெக்சரில் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன், ஒரு பக்கெட்டை கிரியேட் பண்ண போகிறேன். இப்போ இந்த பக்கெட்டு கிரியேட் ஆயிடுச்சு. இந்த பாருங்க, ஆப்ஜெக்ட்ஸ் கேன் பி பப்ளிக் அந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா. இந்த பக்கெட்டு வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ இது வந்து இங்கே இதோட முடியல. நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே போயிட்டு இந்த ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது பார்த்தீங்களா? அந்த ப்ராப்பர்ட்டிஸில் என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். பக்கெட் வேர்ஷனிங் இந்த லெக்சர் கிடையாது, என்கிரிப்ஷன் இது கிடையாது, இன்டெலிஜென்ட் டியரிங் இந்த லெக்சர் கிடையாது, இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆக்சலரேஷன்லாம் அப்புறம் வரும், ரிக்வெஸ்ட் பேஸ் அப்புறம் வரும். இந்த ஸ்டாட்டிக் வெப்சைட் ஹோஸ்டிங் இருக்குது பார்த்தீங்களா? ஸ்டாட்டிக் வெப்சைட் ஹோஸ்டிங் சொல்லிட்டு அதுக்கு போய் இந்த எடிட் அனுப்புங்க. இங்கே ஏற்கனவே டிசேபிள் ஆகிருக்கு. இதை ஃபஸ்ட்டு எனேபிள் பண்ணுங்கள். இதை எனேபிள் பண்ணிவிட்டு எஸ் நீங்கள் சொல்லலாம், அதே index.html இது வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு இது வந்து error.html. சரியா? இது ரெண்டும் அப்படியே இருக்கட்டும். ஓகே, நம்ம இந்த சேவ் சேஞ்சஸ் போட்டுடலாம். இப்போ இந்த index.html error.html சொன்னோம் பார்த்தீங்களா? இப்போ நம்ம வந்து ஒரு HTML பேஜ் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். அந்த HTML பேஜ் நம்ம கிரியேட் பண்ணதுன்னு சொல்லிட்டு எப்படின்னா, HTML சொல்லிட்டு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா லேட் 90s HTML தெரிஞ்சாலே நிறைய பைசா கொடுப்பாங்க. ஓகே, நிறைய வெப்சைட் அப்போ தான் கிரியேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் HTMLோட இவாலுவேஷன் தான் வந்து இதுவாச்சு. HTML ஆச்சு, ஜாவா ஸ்கிரிப்ட் ஆச்சு, அந்த மாதிரி ஒவ்வொன்றா படிப்படியாக வந்துக்கிட்டே இருந்தது. இன்னைக்கு வந்து என்னன்னா HTMLலாம் வந்து ஒரு மாதிரி அவுடேட்டடாக இருக்குது. ஓகே, டூல்ஸே வந்து கடன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து வெப்சைட்லாம் பண்ணி கொடுத்துரும். இந்த பாருங்கள், இப்போ உங்களுக்கு வந்து ஐடியாவே இல்லை, நான் நான் டெக்னிக்கல்ப்பா என்னப்பா காம்ப்ளெக்ஸ் ஆகிட்டே போய்க்கிறேன்னா கவலைப்படாதீங்க. இந்த எடிட் ப்ளஸ்ன்னு ஒன்று இருக்குது. ஓகே, இதை ஃபஸ்ட்டு 30 நாளைக்கு ஃப்ரீ. ஓகே, இந்த எடிட் ப்ளஸ் டவுன்லோட் பண்ணிக்கோங்க.
இந்த ஃபைல் போயிட்டு நியூ போனீங்கன்னா இதான் HTML இப்படி தான் இருக்கும் சரியா. இந்த HTML வந்து நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் சரியா. கஸ்டமைஸ் வந்து எப்படி பண்ணுவோம்னு சொல்லி நம்ம பார்க்குறேன் நான். இது வந்து இப்படி தான் இருக்கும்னு சொல்லி வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து க்ளீனாக வந்து பண்ணலாம். அதை நம்ம எப்படி சேவ் பண்ணுறோமோ அதுதான் அங்கே விஷயம். நான் ஏற்கனவே பண்ணி வச்சுருக்கேன். இந்த எரரில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நான் என்ன சொல்கிறேன், எல்லாமே வந்து சென்டரில் அலைன் பண்ணுன்னு சொல்லி சொல்கிறேன் நான். அதுக்கப்புறம் வந்து ஒரு எரர்னா there seems to be an errorன்னு சொல்லி சொல்கிறேன். அதுக்கப்புறம் இந்த இமேஜ் வந்து நான் என்ன பண்ணுறேன், என்னோட S3 பக்கெட்டில் நான் வந்து இது பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல வந்து என்ன ஆக போகுதுன்னா, இந்த S3 பக்கெட் வந்து பேசிக்காக வந்து மை ஸ்டாட்டிக் வெப்சைட் கீவார்ட் ப்ராஸ் தமிழில் வரும் சரியா. there seems to be error வந்து அங்கே வரும். ஸோ இந்த சேவ் ஆஸில் அதை போட்டுறேன் நான். இந்த எரரில் வந்து இங்கே போடுறேன் நான். இதை நான் ரீப்ளேஸ் பண்ணுறேன். அப்புறம் இன்னொன்று ஓப்பன் பண்ணுறேன் நான். எதை ஓப்பன் பண்ணுறேன்னா இந்த index.html ஓப்பன் பண்ணுறேன். இப்போது இந்த வெப்சைட்டை நான் வந்து வியூ கூட பண்ணலாம். ஓகே, எப்படின்னு சொல்லி சொல்கிறேன் பாருங்கள். இந்த கோடை பாருங்கள். இந்த டிவிஷன் சென்ட்ரல் அலைன் பண்ணுறேன். இதான் என்னோட இமேஜ் சோர்ஸ். இதை நான் சும்மா சேவ் பண்ணுறேன். நான் இங்கே எடிட்டுக்கு போயிட்டு இல்லை வியூக்கு போயிட்டு வியூ அண்ட் ப்ரௌசர் இப்படி பண்ணுறேன் நான். எனக்கு இது இதே மாதிரி கொடுக்குறது சரியா. நான் வந்து ஆக்சுவலாக வந்து ஐ கேன் index 1 save as என்னோட வெப்சைட்டை நான் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து இங்கே வியூ கூட பண்ணலாங்க. அதுதான் இங்கே விஷயமே இங்கே சரியா. நான் அதுதான் இங்கே ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், எனக்கு வந்து இந்த டெஸ்க்டாப்லேருந்து எதுவுமே பண்ண முடியாது. ஸோ நான் வந்து இந்த இடத்துக்கு போகணும் சரியா. இந்த இமேஜ் அப்படியே எடுத்துட்டு காப்பி இங்கே போகிறேன் நான். இது அப்படியே இங்கே நான் பேஸ்ட் பண்ணுறேன். S3 Amazon AWS.com இது என்னோட பக்கெட்டு. மை ஸ்டாட்டிக் வெப்சைட் கீவார்ட் ப்ராஸ் தமிழ் பக்கெட்டு. இது என்னோட இமேஜ். இதை நான் என்ன பண்ணுறேன், சேவ் ஆஸ் இண்டெக்ஸ்ன்னு சொல்லி, ஏன்னா இண்டெக்ஸ் நம்ம அவங்க கொடுத்தோம். இண்டெக்ஸ்ன்னு கொடுத்து நான் ரீப்ளேஸ் பண்ணிடுறேன் சரியா. இப்போ நான் என்ன பண்ணுறேன், என்னோட இதுக்கு போயிட்டு என்னோட பக்கெட் மை ஸ்டாட்டிக் வெப்சைட் கீவார்ட் ப்ராஸ் தமிழ் இது என்னோட பக்கெட் இல்லையா. என்னோட பக்கெட்டில் போயிட்டு நான் ஃபஸ்ட்டு அப்லோட் பண்ணுறேன். என்ன அப்லோட் பண்ணுறேன்னா ஃபைல்ஸ் அப்லோட் பண்ணுறேன். இந்த எரர், இந்த இண்டெக்ஸ் இதை நான் அப்லோட் பண்ணுறேன். அப்லோட் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். இது வந்து சக்ஸஸ், அப்லோட் வந்து சக்ஸஸ் ஆயிடுச்சு. அது மட்டும் கிடையாது, நம்ம இந்த இமேஜை நம்ம அப்லோட் பண்ணோம் இல்லையா. ஏன்னா அதுதானே வந்து அந்த கீவார்ட் ப்ராஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த கீவார்ட் ப்ராஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வந்துருக்கு இந்த இமேஜ் வந்து இந்த இமேஜ் தான். இதை நான் ஆட் பண்ணுறேன். இதை நான் அப்லோட் பண்ணுறேன். இதுவும் அப்லோட் ஆயிடுச்சு. இப்போது உங்கள்கிட்ட ஒரு சின்ன ஒரு இது மட்டும் காமிக்கிறேனே. இப்போ நமக்கு 3 ஃபைல் தான் இருக்குது. இது 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 அதை கிளிக் பண்ணி ஆக்ஷன்ஸில் எல்லாத்தையுமே வந்து பப்ளிக் ஆகிடுப்பா அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அது நல்ல ப்ராக்டிஸ் கிடையாது. அது ஏன்னா நாளைக்கு நீங்கள் ஒரு வேலையில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வேலையில் வந்து உங்களுக்கு வந்து எல்லாமே 1000 ஃபைல்ஸாக இருக்கும். ஓகே, ஸோ அது எல்லாத்தையுமே நீங்கள் மேனுவலாக பண்ண முடியாது. அது உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை காமிச்சிடும். நீங்கள் வந்து கற்றுக்குட்டின்னு சொல்லிட்டு காமிச்சிடும். அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பர்மிஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. இந்த பர்மிஷன்ஸ்க்கு போகிறோம். இந்த பர்மிஷன்ஸ்க்கு போயிட்டு இந்த பக்கெட் பாலிசி இருக்குது பார்த்தீங்களா. இந்த பக்கெட் பாலிசியில் சின்ன ஒரு ஜேசன் ஸ்கிரிப்ட் எழுதுறோம். ஓகேவா, இந்த ஏஆர்ன்னு பார்த்துக்கோங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஏற்கனவே எழுதி வச்சுருக்கேன். இந்த ஃபஸ்ட்டு இதெல்லாம் விட்டுருங்க, வேர்ஷனிங்கு ஸ்டேட்மெண்ட்டு இதெல்லாம் விட்டுருங்க. இந்த ஜேசான் ஸ்கிரிப்டில் எது ரொம்ப முக்கியம்னா EAR, இயர், அதாவது காதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈனா எஃபெக்ட், அலோ பண்ணு.
ஏனா ஆக்ஷன் கெட் தி ஆப்ஜெக்ட், ஆர்னா ரீசோர்ஸ், எந்த இடத்துல ரீசோர்ஸ். இப்போ நான் இந்த ரீசோர்ஸ் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, நமக்கு இந்த ரீசோர்ஸ் தான் தேவை. இதை நான் காப்பி பண்ணுறேன், அப்படியே இங்கே நான் பேஸ்ட் பண்ணுறேன், இதை நான் சேவ் பண்ணுறேன். இந்த ஸ்டார்னா வந்து எல்லாமே அந்த பக்கெட்டுக்குள்ளே இருக்க எல்லாத்துக்குமே நான் வந்து பப்ளிக் ஆக்கிடுறேன். சரியா, அதுதான் இந்த ஸ்டாரோட அர்த்தம். ஓகே, இதான் ஜேசானு, ரொம்ப ஈஸியாக இருக்கு இல்லையா. இங்கே ஏதோ ஒரு அன்எக்ஸ்பெக்ட் எரர் இருக்குது, அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வரேன், கொஞ்சம் இருங்க. அது ஒன்றும் இல்லை, இந்த இடத்துல ஒரு சின்ன கேப் இருந்தது, லைன் 16 காலம் 2 சின்ன கேப் இருந்தது, அதை எடுத்துக்கிச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து இதை சேவ் பண்ணேன், அதை சேவ் பண்ணோன்னா சக்ஸஸ்ஃபுல்லி எடிட்டட்னு சொல்லிட்டு வந்திருக்கு. இப்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த ஆக்சஸ் பப்ளிக் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ இங்கே போய் பாருங்கள், இந்த ஆப்ஜெக்டில் போய் பார்த்தீங்கன்னா பக்கெட்ஸ் போய் பாருங்கள், இங்கே ஆப்ஜெக்ட்ஸ் கேன் பி பப்ளிக்னு அதான் போராடி பார்த்தோம், இந்த வாட்டி பப்ளிக்னே இருக்குது. சரியா, அதுதான் நம்ம பண்ணோம். அந்த மூணுத்தையுமே ஆக்கிட்டோம். 3 மட்டும் கிடையாது, அந்த ஸ்டார் போட்டதுனால, இந்த இடத்துல நம்ம ஸ்டார் போட்டோம் பார்த்தீங்களா, இந்த ஸ்டார் போட்டதுனால இந்த பக்கெட்டில் நான் என்னென்ன சேர்க்கிறனோ, என்னென்ன ஆப்ஜெக்ட் என்னென்ன சேர்க்கிறனோ, இது 3, 30, 300, 3000, 30,000, அது எல்லாத்துக்குமே பப்ளிக் ஆகிடும். சரியா, இப்போ ஒன்று பண்ணியாச்சு. இப்போ நேராக ப்ராப்பர்ட்டிஸ் போங்க, அந்த ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டு இந்த ஸ்டாட்டிக் வெப்சைட் ஹோஸ்டிங் இருக்கு பார்த்தீங்களா, இதான் நம்ம யூஆர்எல், அதான் amazon.com, அதுக்கப்புறம் வந்து intel.com, அந்த மாதிரி நிறைய இருக்குது பார்த்தீங்களா, இதான் நம்ம யூஆர்எல். இந்த யூஆர்எல் ஓப்பன் பண்ணுங்க, பாருங்க, ஹலோ வெல்கம் டு மை ஃபர்ஸ்ட் வெப் பேஜ், இதான் அந்த இது ஸ்டாட்டிக்கு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. இதில் எதுவுமே இது பண்ண முடியாதுங்க, என்னால் வந்து டேட்டா என்டர் பண்ண முடியாது, ஷாப்பிங் பண்ண முடியாது, படம் பார்க்க முடியாது, வீடியோ வாட்ச் பண்ண முடியாது, ஜஸ்ட் ஸ்டாட்டிக், ஜஸ்ட் பியூர்லி ஸ்டாட்டிக், அவ்வளோதான். அதான் ஸ்டாண்ட் அலோன் ஸ்டாட்டிக். இப்போது இந்த இடத்துல நானே ஒரு சின்ன ஒரு எரர் கொண்டு கிரியேட் பண்ணுறாங்களே, ராஸ் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணுறேன் நான், பாருங்க, there seems to be some error, kindly check. அதாங்க வந்து எரர், அதாவது நம்ம தேவை, நம்ம வந்து இல்லாத ஒரு இடத்த கொடுத்தோம் பார்த்தீங்களா, அது வந்து எரர்னு சொல்லிட்டு காமிச்சிருச்சு. நண்பர்களே, நம்ம என்ன கற்றுக்கிட்டோம்னா, இப்போ இந்த S3 பக்கெட்லேயே எப்படி ஒரு ஸ்டாட்டிக் வெப்சைட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு, S3 பக்கெட்டில் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒன்லி ஸ்டாட்டிக் வெப்சைட். ஓகே, டைனமிக் பண்ணிட முடியாது, ஒன்லி ஸ்டாட்டிக் வெப்சைட். அண்ட் S3 வந்து எவ்வளோ ஆப்ஜெக்ட்ஸ் ஆட் பண்ணணும் அதுக்கேற்ற மாதிரி ஸ்கேல் பண்ணும். ஓகே, ஸோ இதுதாங்க நீங்கள் வந்து சப்போஸ் எக்ஸாம் எடுக்க இதான் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இன்னைக்கு இந்த பாடம் போதும், அடுத்த லெக்சரில் இன்னும் கொஞ்சம் பார்ப்போம், அந்த S3 நம்ம முடிச்சிடுவோம். சரியா, அது வரைக்கும் நன்றி, விடை பெறுவோம். நன்றி, வணக்கம். வணக்கம் நண்பர்களே, S3 வெப்சைட்டை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கு எதாவது கேள்வி இருந்தால் தயங்காமல் எனக்கு கேளுங்க. வழக்கம் போல் 2 பேரை தேங்க் பண்ண கடமைப்பட்டிருக்கேன். உங்கள் பொண்ணான நேரத்தை எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்புறம் என் மனைவி ஜெயஸ்ரீ, என்னோட ஆசைக்கு உறுதுணையாக இருக்கிற சக்தி அவங்க தான். S3 வெப்சைட் ட்ரை பண்ணி பாருங்கள், ஏதாவது கேள்வி இருந்தால் கேளுங்க. அடுத்த முறை சந்திக்கும் வரை விடை பெறுவோம். நன்றி, வணக்கம்.